மறைந்த முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் தலைவருமான ராஜீவ் காந்தியின் 80வது பிறந்தநாளை முன்னிட்டு தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் இன்று மௌன ஊர்வலம் நடந்தது. இதில் தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் தலைவி சையது ஹசீனா சிறப்பு அழைப்பாளராக ஊர்வலத்தில் பங்கேற்றார். போடிநாயக்கனூரில் உள்ள திருவள்ளுவர் சிலை அருகே தொடங்கி காமராஜர் பஜார், தேவர் சிலை, பேருந்து நிலையம் வழியாக வந்து வஉசி சிலை அருகே நிறைவடைந்தது. இதில் தேனி மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் மகிழா காங்கிரசார் என 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மகிழா காங்கிரஸ் தலைவி சையது ஹசீனா கூறுகையில், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 100ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு 100 ரூபாய் நாணயம் வெளியிட்டது இந்திய அரசுதான். அதனால்தான் அந்த விழாவில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றார். அதே நேரத்தில் RSS கொள்கையுடன் இருக்கும் பாஜகவை திமுக எப்போதும் எதிர்க்கும். தமிழகத்தில் திமுகவுடனான காங்கிரஸ் கூட்டணி சிறப்பாக இருக்கிறது என்றார். மேலும் மத்திய அரசு சார்பில் வெளியிடப்பட்ட நாணயங்கள் அனைத்திலும் ஹிந்தி மொழி இருக்கிறது. ஆனால் கலைஞரின் நாணயத்தில் மட்டும்தான் தமிழ் மொழி இடம்பெற்றிருக்கிறது. அதனை எடப்பாடி பழனிசாமிக்கு நினைவூட்டுவதாக கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் கூறுகையில், இந்தியாவில் உள்ள பாஜக எம்பிக்களில் ஒருவர் கூட சிறுபான்மையினர் இல்லை. ஆனால் காங்கிரஸில் தேசிய தலைவர், பொதுச் செயலாளர் உட்பட 60% பேர் பட்டியலினத்தவர் உள்ளனர். ஏற்கனவே சிறுபான்மையினரை நசுக்கும் வேளையில் பாஜக ஈடுபட்டு வருகிறது. பாஜக தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் பட்டியலினத்தவர் எந்த மாநிலத்திலும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது என்று கூறினார். மேலும் கடந்த 2008இல் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருந்த ராகுல் காந்தியை அப்போது சந்தித்த நடிகர் விஜய் தான் காங்கிரஸில் இணைய வேண்டும் என விருப்பம் தெரிவித்தவர். அவருடைய சித்தாந்தம் காங்கிரஸ் மற்றும் மதவாதத்தை எதிர்த்து தான் இருக்கும் என்பதால் வரும் காலங்களில் நடிகர் விஜய் காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளது. இருந்தாலும் கூட்டணி தொடர்பாக மேலிடம்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார். தேனி மாநகரிலே சீரும் சிறப்புமாக பொறுமையாக அமைதியாக அமருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நமது தேனி மாவட்டத்தில் ஹசீனா சையத் அவர்களை நான் வருக வருக என வரவேற்று மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன்.